ஹலோ பேங்க் பட்டீஸ், நான் சீன் பேஷண்ட். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் அண்ட் குட். இன்னைக்கு நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தயாங்காண்டி தான். டைட்டிலாம் தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாரும் ரியல் லைஃப்ல போட்டு கனெக்ட் பண்ணிக்காதீங்க, முக்கியமாக அடிக்ட் ஆகாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்டா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். இது யார் கேட்டிருந்தா அப்படின்னா வந்து தீபிகா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே தீபிகா, மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, காட் பிளெஸ் யூ, ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். ஓகேவா? ஸோ தீபிகாக்கு எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணலாம். அவங்களுக்கு எனக்கு வந்து பர்த்டே. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பர்சன் பெட்ல நல்லா குப்புற கடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டீப் ஸ்லீப். இப்போ ஒருத்தவங்க வந்து எடுப்புறாங்க அந்த பர்சனை. தயாங்க, நீ தயாங்க, டேய் எந்திரா, மணி 9:30 ஆகுது. ஐயோ, என்னம்மா உனக்கு வேணும்? லீவ்ல கூட எல்லாம் தூங்கிட மாட்டியாமா? இன்னைக்கு முக்கியமான இது இருக்குன்னு சொன்னல உன்ட்ட. என்னம்மா இருக்கு, எனக்கு ஞாபகமே இல்லம்மா. 1008 பிரச்சனை இருக்கும்போது நீயும் ஏமா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற? எந்திரா, போய் கிளம்பு போ. எங்கம்மா போறோம்? நீ போன்னு நான் சொன்னேன். நேத்தே உன்ட்ட கால்ல சொன்னனா இல்லையா? ஏம்மா புரிஞ்சுக்கோமா, இதோட 9வது பொண்ணு. ஏமா என்னை வச்சு சாவடியாதான்? எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்லம்மா. உனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும். அப்புறம் என்னம்மா என்னை பாடா படுத்தி சாவடிக்கிற? அப்படிதான் நான் சாவடிப்பேன். நீ போய் மூடிட்டு கிளம்பிட்டு வர. 10 நிமிஷம் தான் டைம், போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்ல தள்ளி விட்டுறாங்க தயாங்க. எஸ், தயாங்க்கு இன்னைக்கு பொண்ணு தான் பார்க்க போறாங்க. இப்போ பார்க்க போறது 9வது பொண்ணு. தயாங்கோட ப்ரொஃபஷன் இதுல என்ன அப்படின்னா வந்து தயாங் வந்து ஒரு ஆத்தர், அதாவது கிட்ஸுக்கு இந்த ஸ்டோரிலாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நரேட் பண்ற ஒரு ஆத்தர். அது போக வந்து தயாங் வந்து சிஇஓவும் கூட, அதாவது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சொல்லலாம். தயாங்க்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அப்பா வந்து ஸ்கூல் படிக்கும் போதே தவறி இருப்பாங்க. அது போக தயாங்க்கு ஒரு அண்ணா உண்டு, அது வேற யாரும் இல்லை, சுகா தான். சுகா வந்து தயாங்கோட 4 வயசுக்கு பெரிய பையன். ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சுகா தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்பாவோட கம்பெனி எல்லாமே. அப்பா வந்து கிம் குரூப்போட சிஇஓ, எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல அவர் இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரு. இப்போ வந்து தானும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுனால அதனால வந்து சுகா வந்து தனியாக பிரித்து கொடுத்துருப்பாரு கம்பெனியை. அதாவது சுகா வந்து பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி பார்த்தாருன்னா, தானுக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரிலாம் வந்து பொறுப்பெல்லாம் தயாங்கிட்ட வந்து அவர் ஒப்படைச்சிருப்பாரு. தயாங் வந்து இங்கேயும் பார்த்துப்பாரு. அது போக வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்டா வந்து நரேட்டுமே பண்ணுவாரு. ஸோ இதுதான் வந்து தயாங்கோட இன்ட்ரோ. தயாங்குமே பங்க்சுவேட்டா 10 நிமிஷத்துல வெளில வந்துறாரு. டே தயாங், இதான் ஷர்ட் பேண்ட், இதைத்தான் நீ போடுற, சரியா? மா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? எனக்கு மேரேஜ்ல சத்தியமா இன்ட்ரெஸ்ட் கிடையவே கிடையாதுமா. இத பாரு, அதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி என் காதுல பூ சுத்துனேன். அது வர போதும்பா சாமி. கேட்டதுக்கே எனக்கு இன்னும் ஜீர்ணிக்க முடியாம நான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த அம்மா இந்த அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க வேற, இப்போ நான் இருக்கிறது வேற. இஷ்டம் இருந்தா வா, கஷ்டம்னா வெளில கிளம்பி போய்கிட்டே இரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன், புரியுதா? என்னடா முறைக்க? என்ன முறைக்க? ஓ, புரியுது புரியுது. 4 காசு சம்பாதிச்சிட்டா நீ பெரிய இவனா? உன்னை பெத்து வளர்த்தது நான் தான்டா, புரியுதா? உனக்கு எதை எப்ப பண்ணணும், எதை என்ன செஞ்சா நல்லா இருக்கும், எதை எப்ப பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும், பெத்து வளர்த்தவளுக்கு. இல்ல, நான் உன்னை முறைக்கவே இல்லம்மா. உன்னைய பார்த்து அதுக்கு எதுக்குமா? இந்த பாரு தயா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இஷ்டம்னா வா, கஷ்டம்னா வெளில கிளம்பி போய்கிட்டே இருந்த அம்மா அதுக்கப்புறம் பார்க்காது. நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை, அவ்வளவுதான். எப்பா, கிளம்பி வாரம் தாயி, வெளியில போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கதவும் சாத்திக்கிறாரு. அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே வெளில போயிடுறாங்க. அவருமே இப்போ ரெடி ஆயிட்டு வராரு. கீழே அவங்க அம்மா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. டேய் தயாங், சீக்கிரம் வர மாட்டியாடா? அம்மா 10 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டேன்மா, என்னம்மா நீனு? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அண்ணக்காரனுக்கும் அட்ரஸ் அனுப்பி விட்டுருக்கேன், பொண்ணு வீட்டு அட்ரஸ். அவன் டேரக்டா வந்துடுறேன்னு சொல்லிட்டான். நீ சட்டு புட்டுன்னு கிளம்பி வா, நான் கார்ல போய் வெயிட் பண்றேன். சரிம்மா. கார்ல போய் வெயிட் பண்றான். நான் வந்தாலும் காரை எடுக்க முடியும். இது என்ன முஞ்சி கொட்ட மாதிரி போகுது? ஐயோ கடவுளே, சோதிக்கிறாங்கப்பா சோதிக்கிறாங்க. எல்லாம் ஓகே, 8 பொண்ணுங்களை எப்படியோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவளை எப்படி ரிஜெக்ட் பண்ணுன்னு தெரியலையே. ஒருவேளை இன்னைக்கு காலைல நடந்த மாதிரி எதுவும் பிளாக்மெயில் பண்ணி நம்மளை ஒத்துக்க வச்சுப்பாங்களோ? 1 வருஷமா எப்படியோ தள்ளி போட்டாச்சு. ஐயோ கடவுளே, எப்பா காப்பாத்துப்பா. சொதப்பி எதுவும் விட்டுறாத, அவ்வளவுதான். எல்லாமே எங்க அம்மாவுக்கு தெரியும், என் அண்ணனுக்கு தெரியும். அப்படின்னா ஏன் நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க கல்யாணம் பண்ண சொல்லி? அதுல என்ன தப்பு இருக்குது நான் கேக்குறேன். அப்படியே இருந்துட்டு போயிடலாம்ல, எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கிளாவே வாழ்க்கையை ஊட்டிடலாமே. எல்லா காரணமும் தெரியும். தாங்கா தலைவலிக்குதுடா. இது வரைக்கும் எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க, அதுலலாம் நான் பயப்படாதனா இப்ப எதுவும் நான் பயந்து சாவுறேன்? மனசை திடப்படுத்திக்கோ தாங்க.
எதுவும் பயப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் அடிச்சு துணிஞ்சு பேசணும், அவ்வளவுதான். இன்னைக்கு போறோம், அந்த பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ண வைக்கிறோம், நம்ம பிளானை வந்து சக்சஸ் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசுக்குள்ள எல்லாம் பிளாப்லான்னு திங்க் பண்ணிக்கிட்டே அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து காரையுமே எடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்குமே ரீச் ஆயிடுறாங்க. ஐயோ இன்னைக்கு எவ வர போறான்னு தெரியலையே கடவுளே, என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்றது, சாட்டி போட்டுக்கிட்டு போட விடதான், வேற வழியே இல்லை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்ல போன் நோண்டிட்டு இருக்காரு அவரு. சுகா தான் அந்த பக்கத்துல இருந்து, டேய் இங்க என்ன விஷயமா வந்திருக்கும், நீ என்னடா பாத்துட்டு இருக்க, பிசினஸ் ரிலேட்டடா அப்புறம் பார்க்கலாம், மூடிட்டு போன் வைக்கிறியா, சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வச்சிடுறாரு. இப்போ அந்த பக்கத்துல இந்த சுகா ஒய்ஃப் தான் நதி அவங்க பேரு. சுகாக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்போ வந்து 1 monthல ஒரு பேபி இருக்குது. அவங்க வந்துட்டு பாவா கொழுந்தனாரு போன்லாம் நோன்ல பாவா, அவர் டென்ஷன்ல போனை பார்த்தே வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கொழுந்து என்ன தெரியுமா யோசிக்கிறாரு, இந்த பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கொழுந்தனாரே ஆமா நீ அப்படிதான். இப்போ என்ன இவ்வளோ உஷாரா இருக்கானுங்க, சுகாவை 8 தடவை கூட்டு வரல, இதுக்கு மட்டும் எப்படி வந்தான்னு தெரியல, இன்னும் அந்த அம்மனோட வேலையா இருக்கும் போல. அந்த பக்கத்துல இருந்து பொண்ணோட என்ட்ரி, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கீங்க, ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்க, புட்டிக்மே வச்சிருக்கீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அவங்களோட ஃபேமிலின்னு சொல்ல போனா அப்பா ரிட்டையர் ஆன காலேஜ் லெக்சரர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் வந்து 3 பேரு, ஒரு தம்பி, ஒரு அண்ணன், ஒரு அக்கா இருக்காங்க. அண்ணா வந்து ஸ்டார்டிங்ல ஐடில வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்னால அவங்க இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஷெரின். அவங்களுக்கு இப்போ 3 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்குது. உங்க அக்காவோட பேர் வந்து ஜான்வி, அவங்க ப்ரொஃபஸர். ஸோ ஜே ஹோப் அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு, அவருமே ப்ரொஃபஸர். அவங்களுக்கு இப்போ 1 இயர்ல ஒரு பேபி இருக்குது. உங்க தம்பி, அவன் பேர் வந்து சாங்கல், அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். நீங்களும் தாங்க மாதிரியே ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலி தாண்டா. நீங்க துருத்துன்னு இருக்கிற கேரக்டர், உங்களுக்கு தாங்க மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கும் இல்லையா, அப்போவே அவர் ஃபோட்டோவை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிருக்கும். அதை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லி உங்க வீட்லயுமே சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் அவங்க பொண்ணு பார்க்கவே வர சொல்லியிருப்பாங்க. இப்போ தேங்க பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க. சிரிச்சா அவரு பார்த்தா கட்டு கூட பார்க்காரு. ஷோ இவ வேற உடம்பு தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களுமே காஃபி எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே தாங்க இருந்துட்டு குடிச்செல்லாம் முடிச்சுட்டு நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தாராளமாக பேசுகிற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதாவது உங்களோட அம்மா. ஆமாப்பா தாராளமாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பையன் கூட்டு போமா தம்பி அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீங்களும் தாங்க உங்களோட ரூமில் தான் வைக்கிறீங்க. எனக்கு சீரியஸாக இந்த மேரேஜில் துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது. ப்ளீஸ் என்னால் நோ சொல்ல முடியாது எங்கள் வீட்டில், அதனால் எனக்காக என்னை பிடிக்கல நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, இதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க, இதை சொல்கிறது தான் நான் தனியாக பேசணும்னு சொன்னேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உடனே போகாதீங்க, போனால் எதுவும் நினச்சிக்க போகிறாங்க, ஒரு 5 minutes இருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. நீங்கள் உங்கள் ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு இவன் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே இருக்குது. ஹலோ ஒயன், என் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவருமே அவர் வெளில போயிடுறாரு. நீங்களுமே இப்போ வெளில போயிடுறீங்க. போயிட்டு என்னம்மா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அது ஆண்டி பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லிடாதடி, பிடிக்காதுன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டுருக்காங்க. பிடிக்காதுன்னு சொல்லிடுரு அப்படின்னு மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டுருக்காரு. அது ஆண்டி உங்கள் பையன் எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்குது ஆண்டி. என்கேஜ்மெண்ட் டேட் பற்றி பேசுங்க. என் வீட்டில் எல்லாத்துக்குமே சம்மந்தம் தான். என்கேஜ்மெண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு சீரியஸாக அவங்க பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே டயாங்க்கு தான் தூக்கி வாரி போடுது. டயாங் தான் அவங்கள டெத் கேர் விட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை கண்டுக்கிடவே இல்லை. அவங்க அம்மா அப்புறம் வந்து சுகா இவங்க கிட்ட நீங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு டயாங் வந்து போட்டோல பார்த்து பிடிச்சத விட நேர்ல ரொம்ப பிடிச்சிருக்கும். அது போக பையன் எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ணல உங்களை, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஆனா என்னைய வந்து ரிஜெக்ட் பண்ணிடு, நீயாவே பண்ணிடு, என்னால எங்க வீட்டுல சொல்ல முடியல, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும் மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அது இம்ப்ரெஸ் பண்ணாமே உங்களுக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து மைண்ட் மாதிரி நீங்க ஓகேவே சொல்லியிருப்பீங்க. அவங்க எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அவங்க டயாங் சைடு பார்த்தோம்னா இப்போ அவரு ஜிமின் ஜங்கு கூட பார்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. மச்சான்
என்னடா இது, எப்படிடா அவங்க இது பண்ணலாம்? ஸ்ருதி நானே மறக்க முடியாம உட்காந்துருக்கேன். பாரு தாங்க, ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிட. ஏன் நீங்க நாப்பில் என்னமோ 4 டைம் குடிச்சிருக்கீங்களாடா? நாங்களும் குடிச்சது இல்ல, எங்களுக்கும் அந்த பழக்கமும் கிடையாது. எங்க பொண்டாட்டி தொடப்பட்டையில எங்க 2 பேரையும் பிச்சுவான். ஏன்டா அப்படி சாவடிக்கிற எங்களையும் சேர்த்து? ஒரு கல்யாணம் தான் பண்ணி தொலையேன், அம்மா தான் நல்லது தானடா சொல்றாங்க, பண்ணி தான் தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் கத்துறாரு. டேய் ஜேகே அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து இது பண்றா. இதுக்கு இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பிடிக்காத மோசமா ஏன்டா கத்திட்டு இருக்கு, அமைதியா உட்காரு. சாரி மச்சான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொல்லிட்டு உட்காந்துருவாரு. ஆமாடா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஏன்டா எங்களை சாவடிக்கிற வச்சு? நீ ஏன் எங்களை சாவடிக்கிற? ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் எங்க பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம இருக்கேன், நீ வேற ஏன்டா எங்களை வந்து சாவடிக்கிற வச்சு? ஓ அப்படியா மச்சான், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனாடா? ஏச்சே மூட்டை என்னன்னு சொல்லு. என் அம்மாக்கும் என் அண்ணக்காரனுக்கும் ஸ்ருதி மேட்ரு எல்லாமே தெரியும்டா. 4 வருஷம் மச்சான், 4 வருஷம். ஸ்கூல்ல 11th 12th, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், 4 வருஷம் லவ் பண்ணடா. அவளை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன், அவளும் என்னை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா. சடனா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். இவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமாடா உள்ள என் அஞ்சலா மச்சான். ஏச்சி வாயமுடு, அதான் இல்ல 4 வருஷம் சாதாரணமானது இல்ல. ஆனா இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆகுதுடா அவ பாஸ் ஆகி. இன்னும் அவளோட நினைப்பு இருக்குன்னா எனக்கு சத்தியமா புரியலதாங்க. ஆமா மச்சான், என்னடா கணக்குது? ஒழுங்கா மரியாதையா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மச்சான். உங்க லைஃப நீ ஏன் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. அது எப்படிடா என்னோட அஞ்சலடா, டேய் மயிறு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு லிமிட்டு. சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையா போய்கிட்டு இருந்தா என்னடா என்ன என்னன்னு கேக்குறேன். இப்படியே இருந்துட போறியா ஒண்டி கட்டையாவே? இந்த பாரு மச்சான், இன்னைக்கு புரியாது உனக்கு. எனக்கு புரிய வேணாண்டா ஜேகே. இந்த பாருடா, அமைதியா கேளு. இன்னைக்கு உனக்கு புரியாது, நாளைக்கு உனக்கு வேணும்னு தோணும், வேற யாரையாச்சும் கட்டிக்கலாம்னு தோணும் உனக்கு ஒரு ஸ்டேஜ்ல. அந்த டைம்ல நீ உனக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இல்லைனாலும் எனக்கு பரவாயில்லடா, யார கேட்டேன் இப்போ? ஆல்ரெடி நானே 8 பொண்ணுங்களை அவங்க கிட்டே சொல்லி ரிஜெக்ட் பண்ண வச்சேன். அதெல்லாம் என்னோட வேலைதான், ஓகேவா? அது என் அம்மாக்கோ என் அண்ணாக்கோ தெரியாது. 8 பொண்ணுங்கள்ல என் அண்ணா வரவே இல்லை. இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் என் அண்ணா வந்தான், சரியா? அந்த பொண்ணுகிட்டையும் எல்லாமே சொன்னேன். அது படக்குன்னு வந்து உங்க பையன் எனக்கு பிடிச்சிருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வந்துச்சு பாரு ஒரு வேலை, அப்படியே அவளை தூக்கி போட்டு அடிக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்ணம் படுக்க வைக்காம வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க 2 பேரும். இந்த பாரு, நீ இப்படி சொல்ற, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது ஃபோர்ஸ்டா கூட இருக்கலாம்ல. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ற, ஓகே, மேபி அவங்க வீட்டுல ஃபோர்ஸ் கூட பண்ணிக்கலாம்ல, பிடிக்கும்னு சொல்லுன்ற மாதிரி. அந்த சுச்சுவேஷன் தான் நீ அந்த பொண்ணு என்னடா பண்ண முடியும்? இந்த பாரு ஜிமினா ஜேகே, அவளை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் என்னைக்கும் ஸ்ருதியை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். ஸ்ருதிக்கு இப்படி இதாயிருமோ அப்படி இதாயிருமோ, இப்படி ஃபீல் பண்ணுவாளோ அப்படி ஃபீல் பண்ணுவாளோ, அவளை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். அவளை பத்தி யோசிக்கணும்னு எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு அவளை பத்தி யோசிக்கிற தேவையும் இல்லை. அதுல யார் அவன் எனக்கு? யாரா அவ? இந்த பாருடா, ஸ்ருதி பர்த்டே, அப்புறம் அவ இறந்த நாள், அப்புறம் நாங்க போன காஃபி ஷாப், தியேட்டர், வேற சில இடங்கள், பீச்சா இருக்கட்டும், மாலா இருக்கட்டும், இந்த மாதிரி போன இடங்கள்ல ஸ்டில் நான் ரீவிசிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அவன் மெமரிஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவன் மட்டும் போதும் மச்சான். என்னத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இவளை கல்யாணம் பண்ண மாட்டோம் நான் சந்தோஷமா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இந்த பாரு ராதாங்க, உன் லைஃப் நீனே ரொம்ப ஸ்பாயில் பண்ற. இந்த இடத்துல ஸ்ருதி இருந்தா கண்டிப்பா உன்னை இப்படி விட மாட்டா. அது மாதிரி நீ ஸ்ருதியை தவிர்த்து வேற எதுவும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் அந்த மாதிரி இருக்க விட மாட்டாங்க. ஒய்ஃப்னு ஒருத்தவங்க வந்தா ஹீல் ஆயிரும் மச்சான், சத்தியமா. இந்த ஹீல் ஆகிற கான்செப்ட்லாம் வேணாம், அதெல்லாம் பொய்யானது, புரியுதா? நான் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மசிய மாட்டேன், அதெல்லாம் மெத்து மச்சான், புரியுதா? எப்பா சாமி, உனக்கு போதை தலைக்கேறிச்சு நினைக்கேன், வீட்டுக்கு போவோம். அம்மா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேணாண்டா, என் அம்மாட்டே எதுவும் சொல்ல முடியல. என் அம்மா எனக்கு எப்படி மிரட்டி என்ன கூட்டு போனா தெரியுமா? அவங்க என்னன்னா அவங்க இஷ்ட போக்குக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி என் காதல பூ சுத்துனேன், போதும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்போ உள்ள அம்மா வேற, இப்ப இருக்கிற அம்மா வேற. நீ வாரியா
இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளில போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மச்சான். நான் என்னடா சொல்றது? நான் யாரை தாண்டா சொல்றது? ஏன்டா எனக்கு மட்டும் சுச்சுவேஷன் இப்படிலாம் இருக்கு? இந்த பாரு தயம், உனக்கு அப்படி சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா உனக்கு லைஃப் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. ஒரு மயிறு சான்ஸ் யாரா கேட்டா? இப்போ யாருக்கு வேணும் சான்ஸ்? ஜிமினா சரிப்பட்டு வர மாட்டான் உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு கையில, அதுக்கப்புறம் வந்து ஜிமின் ஒரு கையை பிடிச்சி தூக்கி அவனை நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அவனுமே விழுந்து விழுந்துதான் வந்துட்டு இருக்கிறான். எப்படியோ காருக்கு தக்கி முக்கி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு ஜங்குக்கு வந்து பில்லாம் பே பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிடாரு. இப்படிதான் வந்து தான் குழம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருடா, நாங்க எல்லாமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். உன் லைஃபை நீனே ஸ்பாயில் பண்ணாத. ஆமாடா மச்சான், உன் லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணாத, சரியா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அந்த லைஃப் வந்து உனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்குது. அதை மிஸ் பண்ணிட்டு தேவையில்லாம உட்காந்து ஃபீல் பண்ணாத லேட்டரா. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். உங்க வீடு வந்துருச்சு, சேஃபா போய் இறக்கி விட்டு நாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க இந்த பாரு, என் அம்மா கிட்ட இதை பத்திலாம் எதுவும் பேசக்கூடாது. அவனுக்கு மைண்டு சரியில்லை, அதனால குடிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லு, சரியா? அப்பா, இதுலயும் சொல்ல விட மாட்டேங்கான் பாரு மச்சான். அதான்டா, இவன் ஒன்னத்துக்கும் ஒப்பேற மாட்டான். இப்படியே இருந்துகிட்டு இருக்க போறான். நாளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க போறான். இந்த பாரு ஜங்குகா, இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல இந்த தயாங்கு என்னைக்குமே ஸ்ருதி தான். அதை தாண்டி வேற யாரும் வர முடியாது ராஜா. பாக்கலாம்டா, நீ எத்தனை நாளைக்கு டைலாக சொல்லி ஒப்பேத்துறேன்னு. பாக்கலாம். நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஸ்கூல்ல காலேஜ்ல. இப்போ ஒன்று பாப்போம்டா. என்ன ஜிமினா, பெட் கட்டி தான் பாப்போமா? பாத்துருவோம்டா ஜங்குக்கா ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ்ல தான் அடிக்கிறாங்க. அம்மாவுமே வந்து திறக்குறாங்க தேவன் அம்மா. அம்மா, அவன் லைட்டா குடிச்சிருக்கான், மைண்டு சரியில்லை போல அவனுக்கு, அதனால எப்போ வந்தாலும் காலைல போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக போய் 2 பேரும் ரூம்ல போய் படுக்க வச்சிடுறாங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்ப போறாங்க. ஜிமினா, ஜம்பு, நிஜமாலே அவன் மனசு சரியில்லாம தான் குடிச்சானா? என்ன உனக்கு மனசு சரியில்லை? இன்னைக்குதான் பொண்ணு பார்த்துட்டு வந்துருக்கு, இப்படி குடிச்சிட்டு வந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறதுப்பா? அது அம்மா, அது வந்து பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ அவன் போதையில தான் இருக்கான், எந்திக்க மாட்டான்ல? அதெல்லாம் எந்திக்க மாட்டான். லைட்டா தான் குடிச்சான்னு சொன்னீங்க 2 பேரும். அது அம்மா, என்ன அதனால ஸ்ருதியை மறக்க முடியல, அப்படித்தானே? அப்படித்தானே? அது அம்மா பரவாயில்ல, 2 பேரும் சொல்லுங்க. ஸ்ருதி அவனால மறக்க முடியல, இந்த பொண்ணு எஸ் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இதுதானே அவனோட கான்செப்ட். சொல்லுங்க 2 பேரும், செம்ம கடுப்புல இருக்கேன், சொல்லுங்க. ஆமாம்மா, அதுதான், அது வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் என்னோடதுதான். நான் தான் அந்த பொண்ணை ஓகே சொல்ல வச்சேன். அது போக அந்த பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்காங்க. அப்படி நம்ம ஃபிளாஷ்பேக் சீனுக்கு போகலாம். நீங்க தயாங்கோட மேரேஜ் ப்ரப்போசலை வாங்கி பார்த்துருப்பீங்களடா. பார்த்த ஒரு 2 டேஸ்லயே ஆர்வம் தாங்க முடியாம உங்களோட அத்தைக்கு தான் நீங்க ஃபோன் பண்றீங்க. ஹலோ ஹலோ, யாருமா? அத்தை, நான் ஒய்யன் பேசுறேன். அத்தை, ஒய்யனா? யாருமா, யார் நீனு? அதான் அத்தை, மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்துருந்தீங்கல்ல, அது போக என்னோட இதுவுமே உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஒய்யன் என்னோட பேரு. சொல்லுமா, இன்னும் பொண்ணு கூட பார்க்க வரல, அதுக்குள்ள அத்தைலாம் கூப்பிடுறியா? அதான் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. அது அத்தை, எனக்கு உங்க பையனை பிடிச்சிருக்குது. எனக்கு ஓகே தான். எங்க வீட்டுல பேசிட்டேன், அதான் எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப நல்ல பையன், அப்புறம் ஆத்தர், தென் சிஓவா இருக்காரு, எல்லாமே எங்க அப்பா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங்க. ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைத்தனமா அழகா இருக்காரு போட்டோல. எனக்கு சம்மதம் அத்தை. நீங்க பொண்ணு பார்க்க எப்போ வரீங்க? நான் இன்னும் என் பையன்கிட்ட பேசலமா, நான் பேசிட்டு நான் சொல்றேன். போட்டோ வந்து 3 நாள் தான் ஆயிருக்கு, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான், அதனாலதான் நான் பேச மாட்டாங்க. ஓகேவா? நான் பேசிட்டு நான் கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் பொண்ணு பார்க்க வர எப்போன்னு. சரிங்க அத்தை, சீக்கிரமா வாங்க, வெயிட் பண்ண வைக்காதீங்கண்ணே. இது நல்லா இருக்குதே. முன்னாடிலாம் பசங்க தான் பொண்ணு நம்பரை தேடி அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் பொண்ணு நம்பர் எப்படியோ வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க. நீ என்ன ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க? அத்தை, ஜென்ரேஷன் எல்லாம் மாறிடுச்சுல அத்தை, அப்ப நானும் அப்படித்தானே இருக்கணும். அது சரிம்மா. நல்லா பேசுறேன். என்னவா இருக்கு நீங்க? அத்தை, நீங்க பயோடேட்டா எல்லாம் படிச்சு பார்க்கலையா? அடிச்சு பார்த்தேன், இருந்தாலும் என் மருமக வாயால சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது அத்தை, நான் ஃபேஷன் டிசைன் முடிச்சிருக்கேன், ஃபேஷன் டிசைனரா இருக்கிறேன். அது போக 3 புட்டிக் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னோட காஸ்டியூம்ஸ், டிசைன் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதில் செல் பண்ணுவேன். ஒரு சில கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதனால நான் அவங்களுக்கு செல் பண்ணி அப்படிதான் நான் வந்து சேலரிலாம் வாங்கிட்டு இருக்கேன் அத்தை. ஸோ இண்டிபெண்டாக தான் நான் இருக்கேன், அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? சேச்சா, ஒன்றும் அப்படிதான் இருக்கணும், அதுதான் நல்லது இந்த காலத்தில், சரிங்களா? அதுதான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. சரி அத்தை. அப்புறம் அத்தை, அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா?
என்னத்த சொல்லுங்க. அது அவங்க ஏதாவது சொல்லி நோ சொல்ல வச்சானோ, இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாச்சும் அவன் சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்கிடாது, ஓகேவா? அத்தை இங்க பாருங்க, அவர் பிடிக்கல இல்லைன்னா ஏதாச்சும் நோ சொல்ல சொன்னாரு அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். உங்க பையன் நெகட்டிவா எது சொன்னாலுமே இல்ல எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, இந்த ஜென்மத்துல உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அத்தை, நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எக்ஸைட்மெண்ட்ல இப்படிலாம் பேசியிருப்பீங்க. இதெல்லாம் ஜிமின் ஜங்குக்கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்களுமே ஜிமின் ஜங்குக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, பரவாயில்ல இப்படியும் பொண்ணு இருக்காங்க. தயாங்க்கு வந்து புரிஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து தெரியும்ன மாதிரி தயாங்கோட அம்மா வந்து சொல்லல. ஆனா சொல்லியிருக்காங்க போல நினைச்சிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சரிம்மா அப்படி இருந்தா கண்டிப்பா தாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவன் இதுக்கு மேல இருந்தா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்வாமா. அதனால நீங்க எடுத்துக்க முடியுதான் கரெக்ட். பரவாயில்லம்மா, நாங்க அவன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றோம், நீங்க மத்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க. சரிப்பா, இதுதான் நீங்களும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. அம்மா இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி, நாங்க வராம இருக்கோம்மா. என்ன ஜிம்னா? ஆமாடா ஜிகே, எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்க கண்டிப்பா வருவோம்மா, சரிங்களா? சரிப்பா, நான் தயாங்கிட்ட காலையில பேசிடல. சரிம்மா நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. உங்க பொண்டாட்டிங்கள கேட்டதான் சொல்லுங்க. சரிம்மா சொல்றோம், நாளைக்கு முடிஞ்சா அவங்க நாங்க கூட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுமே வழி அனுப்பி விடுறாங்க ஜிமினியும் ஜங்குக்கையும். அப்படியே அன்னையிலேருந்து டேஸுமே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் கழிச்சு தயாங்கும் உங்களுக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது. தயாங்க் எனக்கு என்கேஜ்மெண்ட் தெரியவே தெரியாது. அவன் சம்மதம் தான் நினைச்சிருப்பாங்க. அது போக அவன்கிட்ட எதுவுமே சொல்லவும் செய்யல, தேவையில்லாம டென்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் டைமே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவன் நல்லா ரெடி பண்ணிட்டு மண்டபத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. என்கேஜ்மெண்ட் அப்பவே என்கேஜ்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. தாங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரியான டென்ஷன் ஆகுது அவருக்கு, என்னடா அம்மா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது, இன்னொரு பக்கம் அவரால் எதுவும் எதிர்த்து பேசவும் முடியல அவங்க அம்மா கிட்ட. இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. அவருமே அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு அவரோட பாஸ்ட. ஆனா சொல்றதுக்கான டைமே கிடைக்கல. போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ரிச்சுவல் செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்குது. அவருமே பல்ல கடிச்சிட்டு சரி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினும் ஜங்குக்கும் ஏதோ பிசினஸ் கால்னு சொல்லிட்டு உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க சாப்பிடறதுக்கு போயிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்க. ஸ்டில்னா தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த ஒர்க் ரிலேட்டடா. அப்போ அவங்க மாமியார் தான் வந்து பக்கத்துல உட்காராங்க. என்ன வயன் சந்தோஷமா? அச்சோ என் அத்தை தான். ஐயோ எவ்வளவு சொடக்கு இதாவது பாருங்க. எப்படியோ அத்தை, எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எப்படியோமா என் சம்மதம் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? அப்படிங்களா அத்தை? ஏன் தான் இந்த மாதிரி இருக்கிறாரு? வேற ஏதாச்சும் லவ் எதுவும் பண்றாரா? லவ் பண்ணாலும் அந்த பிள்ளைய கட்டி வச்சிட மாட்டேன் நானே. அப்புறம் வேற என்னங்க அத்தை? அது அது வந்து என் பரவாயில்ல அத்தை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் உங்க பையனை விட்டுட்டு நான் போவேன்லாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். பரவாயில்ல சொல்லுங்க. இப்பனாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகும். அதுவும் அவரும் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. அப்புறம் அமைதியாயிடுறாரு. என்னதான் பிரச்சனை? இதுக்கு முன்னாடி 8 பொண்ணு பார்த்துருக்குன்னு வேற சொன்னீங்க, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. அவங்க இவரை ரிஜெக்ட் பண்ண மாதிரி சொல்லி சொன்னீங்க. ஆனா இவர் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதையுமே கண்டுபிடிச்சு நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க அன்னைக்கு போன்ல. அதான் கேட்குறேன் சார். அது வந்துமா தயாங்கும் ஸ்ருதியும் ஸ்கூல்ல ஒரே ஸ்கூல். ஜிமின் ஜங்குக், தயாங், ஸ்ருதி இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல். 10th இருந்து தயாங்க்கு பிடிச்சிருக்கு போல ஸ்ருதியை. 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்ச டைம்ல தான் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உடனே ஸ்ருதியுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டா. 2 பேரும் லவ் பண்ணாங்க, வெளியில சுத்தினாங்க, செஞ்சாங்க. லவ் மட்டும்தாம்மா, வேற எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? நீ நினைக்கிற எதுவும் தப்பா நினைச்சிக்காத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இல்லத்த, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல. லவ் மட்டும்தான். தியேட்டர், பீச், மால், வேற 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 அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போயிருக்காங்க போல. கூடவே ஜிமின் போயிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க எதுவும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை. சடனா அந்த பொண்ணு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்ல. ஸோ அதுலேருந்து அவனால் வெளில வர முடியல. அது நடந்து இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுண்ணா. 4 வருஷம் லவ் பண்ணான். இப்போ அது நடந்து 5 வருஷம் ஆயிட்டு ஸ்டில்னா அவன் வந்து அந்த பொண்ணை கூட்டு போன இடத்துக்கு இன்னும் வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் அவன் பர்த்டேக்காக இருக்கட்டும், அவள் டெத்டேக்காக இருக்கட்டும், போய் அவளோட கல்லறையில் போய் ஃப்ளார்ஸ் வச்சுட்டு வருது, இதெல்லாம் அவனோட ரொட்டீனாக இருக்குது. அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான். எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போக எனக்கு சொல்றதுக்கு தோணல வயன். அவ்வளோதான் வயன். என் பையன் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வயன். எல்லா பொண்ணுங்ககிட்டையும் இதே காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறான். அவன் ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்கான் அந்த பொண்ணுங்ககிட்ட சொல்லி. ஆனால் நீ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன, அதனால தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்டேன். பட் நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிருந்தேன், நான் மன்னிச்சிருவேன். ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை அத்தை. சீரியஸாக உங்கள் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அத்தை.
சரிங்களா? நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. தானும் கண்டிப்பாக மாறுவார். இல்லைம்மா, அவன் இந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு அவன் எந்த நிலைமையில இருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஒயன். இவ்வளோ வசதியாக இருந்துட்டு அப்படிலாம் அலையணும்னு எனக்கு என்ன தலையெழுத்த ஒயன். கரெக்டு தான் அத்தை, அந்த நினைப்பு தான் போகல அப்புறம் என்ன, அதை நினச்சி ஹாப்பியாக இருங்க அத்தை. சரிம்மா, இதை பாருங்க அத்தை, இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸாகவே. எனக்கு கட்டாய கல்யாணம் அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க, வேணான்னு சொல்கிறீங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நான் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க அத்தை, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை நான் சீரியஸாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஹோப்போடே அப்படியே அது மேரேஜுக்கும் ட்ராவல் ஆகுது. இந்த மாதிரி மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே தானுக்குமே தெரிய வருது. தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து அதுவே 1 வீக் போயிடுது. இப்போ அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுகாவுமே இருக்காரு. பாப்பா ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுகா, ஷெரின், தனங்களோட அம்மா, அவங்க 4 பேரும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நதி வந்து சுகாவை தடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேத்துக்குள்ள சண்டை போய்கிட்டே இருக்குது. அது அவரோட விருப்பங்க. நீங்க எதுக்கு அவரை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காண்டி. அவ இல்லவே இல்லை இந்த உலகத்துல. இப்படி அலையிறது. இப்ப நாளைக்கு அந்த பொண்ணு, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஏதோ ஒரு ரீசனால பிரேக்கப் பண்ணிட்டு போதுன்னு வச்சுக்கேன், என்ன இப்படியா இருப்பான்? அந்த பொண்ணு அப்படிதான் இருக்க விட்டுருவாளா? இவன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு வேற ஒரு லைஃப் அமைச்சு இருந்தானா இவன் சும்மா இருப்பானா? சும்மா இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லாது உனக்கு நீ என்ன லைஃப் அமைச்சுக்கணும் அந்த மாதிரி நினைச்சு கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒய்யனை. அதுக்கு ஒத்துக்க மாட்டுதாண்டி. நான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ண பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற. நீனே பார்க்க தானே செய்யற. உனக்கு எல்லாமே தெரியும் தானே? எல்லாமே தெரியுங்க, இல்லைன்னு நான் சொல்லுங்க. பட் அவரோட விருப்பம் இருக்குல்ல, விருப்பங்கிறதெல்லாம் இங்க இல்லை. இதுக்கு மேல போனான்னு வச்சுக்கேன், எங்க ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுதுங்க. அத ப்ளீஸ் திட்டாதீங்க, அவரை விடுங்க. எல்லாமே தெரியுது, இருந்தாலும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாளைக்கு அந்த பொண்ணு லைஃப் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுல்ல நம்ம. கரெக்டு தாண்டி, கரெக்டு தான், இல்லைன்னா சொல்ல. இவன் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிவா, அவன் போக்கில் அவனை விட்டுறா. அவன் அப்படியே இருக்கட்டும். நான் என் லைஃபை முடிச்சுக்கிறேன். எனக்கு அவனை அப்படி பார்க்குற சக்தி எனக்கு இல்லை சீரியஸாகவே. இப்போவே என்னால் ஜீர்ணிக்க முடியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன். போதும்டா, வேண்டாம், அவன் போக்கில் அவனை விடு. நான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நான் பேசிக்கிறேன். பாவம், என்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிருங்க. வேணாண்டா, இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கான், சரியா? சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போய் கதவை பிடிக்காங்க. மா, என்னம்மா பண்ற மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதவை தட்டிட்டே இருக்காங்க. இந்த பாராத்தாங்க அம்மா மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தொடுத்துரும் சொல்லிட்டான் கொண்டோம். எனக்கு தான் அம்மா முக்கியம், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அவனோட சண்டை போடுறாங்க. ஐயோ, அம்மா எதுவும் பண்ணிக்காம முதல்ல அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கதவை தட்டிட்டு இருக்காங்க. இப்போ தயங்கோட அம்மா தான் கதவை தட்டாங்க. மா ப்ளீஸ்மா, சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அந்த பொண்ணை, போதுமா? இந்த பாரு தயம், ஏதோ செஞ்சாலும் ஒன்று நல்லதுக்கு தான் நாங்கள் செய்வோம். இதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னேன், நாங்களும் ஓகேன்னு தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அந்த டைமில் அவங்க அப்பாவும் இறந்து போனார் தான். நீ 10th படிக்கும் போதே இறந்துட்டாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் நீ லவ் பண்ண எல்லாமே என்கிட்ட சொன்னேன். எல்லாமே ஓகே, நாங்கள் அதுக்கு எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கல. உன் அண்ணன் கிட்ட கூட நான் சொன்னேன், அவனே எதுவும் சொல்ல. சரிம்மா, அவனுக்கு பிடிச்சிருந்தா கட்டி வைப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே எல்லாமே இப்படி வேகமாக நடந்துருச்சு. அவளை மறக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, அதுக்குன்னு உன் லைஃப்பை நீ ஸ்பாயில் ஆக்கிக்காதான் நாங்கள் சொல்கிறோம். புரிஞ்சுக்கோ தயா. சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ என்னை எதுவும் பண்ணக்கூடாது. நீ கல்யாணம் பண்ணுறதுல மட்டும் இல்லை தயா, நல்லபடியாக அந்த பொண்ணை வச்சு வாழணும். உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், அதை நான் பார்க்கணும், அதை வளர்க்கணும். இதில் தான் என் ஹாப்பினஸ் இருக்குது. சொல்லிட்டேன், இந்த ப்ராமிஸை மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். என்ன தயா? சரிம்மா, நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விடாத குறையா கெஞ்சிட்டு, உங்களுக்கு இன்னைக்கு மேரேஜுமே ஆகுது. 2 வீட்டு சம்மதத்தோட, 2 பேர் சம்மதத்தோட மேரேஜும் ஆகுது. நீங்களாம் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கீங்க. உங்க அக்கா கிட்ட, உங்க அண்ணா கிட்ட, தம்பி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அண்ணன், உங்க அக்கா, தம்பி தான் இருந்துட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தா அவன் இப்போ இப்படி இருக்கா? நம்மளே நல்லா கலகலன்னு வச்சுப்பாளனா? ஆமா ஆமா, நம்மளே கலகலன்னு வச்சுப்பா ஜான்வி. அங்க போனா கண்டிப்பா எல்லாரையும் கலகலன்னு வச்சுப்பா. ஜாலிதான். பையனுக்கு ஒரே வெக்கம் தான் இல்ல. ஐயோ அண்ணா, அக்கா, சும்மா இருக்க மாட்டீங்களா 2 பேரும்? போங்கடா, போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சாங்களும் வந்துட்டு ஆமா ஆமா, பையனும் மாமாவும் இந்த ரொமான்ஸ் தான், ஜாலியா தான் இருக்க போறா. மூட்டு காலேஜ் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏன் வெள்ளாம எப்பலாம் பேசுவேன்? ஹலோ, எங்களுக்கும் வயசு இருக்குப்பா, எங்களுக்கும் 18 ஆயிடுச்சு, நாங்களும் பேசலாம், சரியா? எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு சாங்குக்கு, கொன்றுவேன். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாயிடலாம். எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க உங்களை சுற்றி. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, எல்லா ரிச்சுவல்ஸும் முடியுதுடா. முடிஞ்சு நீங்கள் தாங்கோட வீட்டுக்குமே வந்திருக்குங்க.
உங்களுக்கும் தயாவுக்கும் தனியா ஒரு வீடை ஒதுக்கிடுறாங்க. உங்களுக்கு வெட்டிங் நைட், அதாவது உங்களுக்குன்னு தனியா ஒதுக்கிருப்பாங்களே, நீங்க தயாங்க மட்டும் இருக்கிற மாதிரி வீடு, அங்கதான் வந்து வெட்டிங் நைட்டுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருப்பாங்க. உங்க அத்தையும் உங்க அம்மாவும் சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. இந்த பாரு, நாங்க நாளைக்கு காலையில வந்துடும், இன்னைக்கு நைட்டு நீனும் தயாங்க மட்டும்தான் இந்த வீட்டுல, சரியா? சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வழி அனுப்பிட்டு இருப்பீங்க. அவங்களுமே உங்களை ரூம்ல அனுப்பிவிட்டு அவங்க டோரெல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்களும் தயாங்கும் சைலண்டா உட்காந்துருக்கீங்க உங்க ரூம்ல. தயாங், என்ன ஏதாச்சும் பேசலாமே, எதுக்கு இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பேசு. நான் என்ன பேச தயாங்? இது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், 2 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுல நீ பேசு நான் பேசுனேன் எப்படி சொல்றீங்க? சரி, அப்ப நான் பேசுறேன். எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை, அதானே? உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை, அதான் பொண்ணு பார்க்க வர டைமே சொல்லிட்டீங்களே. அப்புறம் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்ருதிங்கிறவங்க. கரெக்டா? அந்த பொண்ணு மறக்க முடியல உங்களுக்கு, அப்படிதானே? இதெல்லாம் உன்ட்ட யார் சொன்னா? உங்களோட அம்மா தான் சொன்னாங்க. நான் வேணா அவசரப்பட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு செஞ்சிருக்கேன்னு நான் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க அம்மா என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் ப்ரொசீட் பண்ணாங்க, ஓகேவா? எங்க அம்மா இதெல்லாம் சொல்லிட்டாங்க உன்ட்ட? எல்லாமே சொல்லிட்டாங்களா? அவங்க அம்மா சொன்னது எல்லாமே நீங்க அவன்கிட்ட சொல்றீங்க. ஆனா பயங்கர ஷாக்கா இருக்கான். என்னடா இது அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு மீறியும் ஒரு பொண்ணு நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் கீழே போய் படுத்துக்கிறேன். ஏன் இங்கேயே படுக்க விடுதானே? நான் என்ன உங்களை என்ன பண்ணிட போறேன்? இல்ல, எனக்கு செட் ஆகல, தயவு செஞ்சு என்னைய போக விடு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஆனா வெளியில லாக் இருக்குது, அது தயாவுக்கு தெரியாது. அவர் போட்டு என்ன கதவு பூட்டி இருக்குது. ஆமா, வெளியில அத்தை லாக் வச்சுட்டு தான் போனாங்க. ஓ, இது வேறையா? எங்க அம்மா என்னதான் நான் சொல்லவோ தெரியலப்பா. சரி, நீ பெட்ல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. தாயே, ஒண்ணுமே பண்ண வேணாம், 2 பேருக்கும் நடுவில் ஒரு பில்லோ போடு, படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு தான். அப்படியே டேஸ்மே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 1 வீக் ஆயிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி. இந்த 1 வீக்மே வந்து தயாங் நீங்க அந்த பேசினது, அதாவது கடுப்பாய் சொல்வார் இல்லையா, அந்த டைமோட சரி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவ்வளோ பேசுறது கிடையாது. எது பேசினாலும் அவருக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் பேசுவார், பேச மாட்டார். அது போக நீங்களுமே அவரோட பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்றீங்க. சரி, நம்ம வந்து டைம் கொடுப்போம் அவருக்கு, எதையுமே நம்ம ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவருக்கு வந்து டைம்லாம் கொடுக்குறீங்க. அப்படிதான் உங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்குது தயாங் கூட. அவரும் ஜாப்க்கு போயிடுவாரு, நீங்களுமே வந்து புட்டிக் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்க நீங்க போயிருவீங்க. ஆனா தயாங்க்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியாது அவருக்கு. தயாங் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து புட்டிக்ல இருந்து வந்துருவீங்க, கரெக்டான டயத்துக்குள்ளே வந்துருவீங்க. அது வந்து என்ன சொல்றது, நாட் ஒன்லி அவருக்கு பயந்து வர்றது அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு அவ்வளவுதான் ஒர்க் டைம், நீங்க முடிச்சுட்டு வந்துருவீங்க. அதுக்கு மிச்சம் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 9th டே ஆகுது, தயாங் இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்க சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க டேபிள் மேல. நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, தயாங் எப்போ வருவாரு செய்வாருன்னு சொல்லிட்டு. இப்போ காலிங் பெல் தான் ரிங் ஆகுது, நீங்க போய் ஓப்பன் பண்றீங்க. என்ன தயாங் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அது அது ஒன்றும் இல்லை, நீ தள்ளு அப்படின்னே அவரு கிராஸ் ஆகி போகும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. தயாங் இல்லைங்க. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் நான் குடிக்கல. இப்ப ஏன் வேர்த்து ஒழுகுது உங்களுக்கு? நில்லுங்க தயாங். இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன வேணும்? ஆமா, நான் குடிச்சிருக்கேன், இப்ப என்ன? நில்லுங்கன்னு சொன்னேன். இப்ப எது குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க? பின்னிட்டு தானே இருக்கேன் ஒரு இடத்துல. ஓ, அவ்வளவு கண்ணு ஒண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா நீங்க? நடக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? கடுப்பேத்தாத, செம்ம கோவத்துல இருக்கேன், போயிரு. என்ன கோவம்? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? போங்க, நீங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை அனுப்பி விட்டுருங்க. அவரு தள்ளாடி தான் போய்கிட்டு இருக்காரு. நீங்க சாப்பாடுலாம் போட்டுட்டு நீங்க ரூமுக்கு தான் கொண்டு போறீங்க. தயாங், என்னாச்சு? எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பா இருந்துச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா உங்களுக்கு? என்ன? அது அது வந்து ஒன்று, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா என்ன? இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை, அவனை கஷ்டப்படுத்துறேன் தானே அயன். நான் கஷ்டம் தானே படுத்துறேன். சாரி, சரியா? ஏன் நீ என்னை சூஸ் பண்ண? இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கானுங்க, ஏன் இந்த மடையனை போய் சூஸ் பண்ண? நீனு நானே ஒரு லூசு தெரியுமா? நீ எதுக்கடி என்ன சூஸ் பண்ண? சாரி, என்னால உன் கூட அவ்வளோ சீக்கிரம் வாழ முடியல, என்னை மன்னிச்சிரு, சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அதை செய்ய மாட்டாங்க, நமக்காக இதை செய்ய மாட்டாங்களான்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்கிட்ட நீ வச்சு ஏமாந்துதானே நின்றுகிட்டு இருக்கிற நீனு அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா? யார் உங்ககிட்ட சொன்னா? நீங்க 1 வீக்ல அது என்ன சொல்றது, என்கிட்ட கொஞ்சமா பேசினாலும் அட்லீஸ்ட் பேசுறீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என்கிட்ட இருக்குது. அது போக நான் செஞ்சு வச்ச சாப்பாடு, வேற டெய்லி ஆஃபீஸ் போறீங்க சரிங்க, ஆனா நான் செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் நீங்க கொண்டு போதானே செய்றீங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை நீங்க பாத்துக்கிறதுக்கு இருக்கீங்களா? இது போதுமே எனக்கு. எதுக்கு நீங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க தயாங்? இல்ல வயன், சாரிடி, மன்னிச்சிரு, சரியா? எனக்கு வந்து
எனக்கு ஸ்ருதிய மறக்க முடியலதான், இல்லைன்னா நான் சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அது பாஸ்ட் லைஃப்லயே போயிடுச்சு. அது மெமரிஸா இருக்கட்டும். ஆனா இது என்னோட லைஃப். இது நானா சூஸ் பண்ணனாலும் என்னோட நல்லதுக்காண்டி எல்லாரும் எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாரும். அதனால நான் அதை ஏத்துட்டு நான் வாழ்றதுதான் வழி பார்க்கணும். கரெக்டு தானே? ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லு? நீங்க ஒன்றும் பண்ணல. இப்போ எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊட்டி விட்டுறீங்க. இல்ல வயன், வேணாம், நான் சாப்பிட்டுதான் வந்தேன். என்ன சாப்பிட்டு வந்தீங்க? இந்த உள்ள இப்போ இறக்குனது வேலை காட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த தான் சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிரட்டிட்டு ஊட்டுறீங்க. அவருமே சாப்பிடுறாரு. போதும் வயன், எனக்கு இதுக்கு மேல வேணாம், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க போயிடுறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவரு மார்னிங் ரொம்ப லேட்டா தான் எந்திக்கிறாரு. நீங்க அவரு எந்திக்கும் போதே கரெக்டா அங்க டீ கொண்டு போய் வச்சிருப்பீங்க. அவருமே இப்போ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கீழே தான் எந்திரிச்சு வராரு. நீங்க சமைச்செல்லாம் முடிச்சிட்டீங்க. முடிச்சுட்டு தேங்க வரதை பார்த்துட்டு, தாயம் வாங்க தேங்க சாப்பிடுவோம். பையன் சொல்லுங்க என்ன? சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சுல. சாப்பிட்டு ஆஃபீஸ் போக வேணாம் நீங்க. அது நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் வயன். ஏன் என்னாச்சு புதுசா? ஆஃபீஸ் போய்கிட்டு தானே இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை, உடம்பு எதுவும் சரியில்லையா உங்களுக்கு? இல்லை இல்லை வயன், அது அது வந்து என்னாச்சு? என்ன சொல்லுங்க, என்ன இப்படி முடிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? முதல்ல வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு வந்து அவருமே உட்காந்து சாப்பிடுறாரு. நீங்களுமே சாப்பிடுறீங்க. ரீதாயம் ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் இந்த பிளேட்ஸ் மட்டும் கழிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. சரிங்க தாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேட்ஸ் எல்லாம் கழுவிட்டு நீங்க இப்போ ரூமுக்கு தான் போறீங்க. ஆனா தாயும் ரூம்ல இல்ல. ஸோ கொஞ்சம் ரூம்குள்ள போய் பார்த்தா அவர் பால்கனி நின்றுட்டு இருக்காரு. லைட்டா அழுத மாதிரியே இருக்குது. தாயம் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காரு, உன்கிட்ட பேசணும். நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா என்ன? அப்படிலாம் இல்லையே. ஏன்? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க கூட வேணாம்னு சொல்றப்போ நான் தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தேன். அப்புறம் என்ன? ஸ்டார்டிங் ஒன்னு பொண்ணு பார்க்க வர டைம்லலாம் நான் அந்த நினப்புல தான் இருந்தேன், அந்த பொண்ணோட நினப்புல. ஆனா என்கேஜ்மெண்ட் எப்போ ஆச்சோ எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. இல்ல, இது நம்மளோட ரியாலிட்டி, இது நம்ம தான் வாழணும். அது போக போன ஒரு பொண்ணுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது போக வெட்டிங் நைட்ல கோவப்பட்டதுக்கு ரொம்ப சாரி. இட்ஸ் ஓகே தான், அது கோவமாவே நான் கன்சிடர் பண்ணிக்கல. சும்மா எனக்கு ஜாலியா இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இந்த பாரு வயன், நீ எடுத்துக்கிற மாதிரிலாம் என்னால எடுத்துக்க முடியாது. நான் எவ்வளவு கோவத்துல பேசணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், சரியா? போக நீ கேட்கலாம், உங்க அம்மா கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டீங்களா அப்படின்ட்டு. சண்டை போட்டேன் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நமக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒன்று வரும் இல்லையா? அந்த டைம்ல அப்படி சண்டை போட்டதுதான் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இந்த 1 வீக்குமே ஸ்டில் ப்ராசஸிங்ல தான் இருந்தேன். அது போக நானும் எங்க அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். எங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உன்ட்ட வந்து கேட்டுட்டு போன உடனே அம்மா ஆஃபீஸ்க்கு தான் வந்தாங்க. சுகாவை வச்சு விசாரிச்சு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. எங்க அம்மா கேட்டாங்க தான். ஆனா எங்க அம்மாட்ட தான் சொன்னேன், எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க, நான் சேஞ்ச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நான் ரியலைசேஷன் மோட எப்பயோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? எரிதாயா இப்போ என்னதான் ஆக்சுவலி சொல்ல வரீங்க? எனக்கு சத்தியமா புரியல, அதனால தான் கேட்குறேன். என்னமோ எனக்கு புரியல. இனிமே நம்ம நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஒரு வாரத்திலே இவ்வளோ மாற்றம்? எனக்கு புரியலையே இந்த இது. இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ரியலைசேஷன் மோட எப்பயோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதான் ஏன் இந்த லைஃபை நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபேட் ஒரு இதை எழுதி வச்சிருக்குது நமக்கு, கரெக்டா? அது கடந்து போயிருச்சு. ஆனா நம்ம அதுலயே உட்காந்துட்டு இருக்க கூடாதுல்ல, நம்மளும் அதுல இருந்து வெளியில வரணும் இல்லையா? இல்லைன்னா நமக்கான அழகான ஒரு லைஃப் அமைஞ்சது அதுவும் கை தவறி போயிடக்கூடாதுல்ல. இந்த லைஃப் கை தவறி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன் கூட நான் லைஃப் ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன் ஒயன். இன்னைக்கு நான் கெத்தா இருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஓகேவா? என் அம்மாட்ட என்னென்னமோ சொல்லி 8 பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணி நான் இருந்தேன் ஒயன், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுல இருந்து கடந்து போறதுதான் வாழ்க்கை. அவங்க இந்த உலகத்துல இல்ல டைம்ல அந்த சூழ்நிலை எங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்தா கூட நான் இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா உனக்குன்னு ஒரு புது லைஃப் அமைச்சுக்கோ அப்படின்னு தான் அவ சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காண்டி அவ சொல்ற வார்த்தைக்காண்டி நான் காப்பாத்துறேன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் செல்ஃப் ரியலைசேஷன். இப்படி ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சதை எனக்கு இழக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை ஒயன். பட் நான் எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி ஒயன். ஏன் எதுக்கு இப்போ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு தயா உங்களுக்கு? சாரிடி, சரியா? இனிமே இப்ப நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். எல்லாமே லேட்டா தான் புரியுது. சாரி, உன்னை எதுவும் கஷ்டப்படுத்திருந்தா.
ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க. ஏன்டி என்னை இவ்வளவு அன்கண்டிஷனல் லவ் பண்ற? ஏன் எதுக்கு என்னாச்சு? அப்படின்னா உனக்கு என்னடி பண்ண? நானு ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க எனக்கு எதுவுமே பண்ணல, ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே, என்ன பண்றது? ஆ சொல்லுங்க. அப்போ நான் ஹர்ட் பண்ணாலும் பார்த்துட்டு சும்மாவே இருப்பேன் நீனு? நான் அப்படிலாம் சொல்ல வரல. நீங்க எதுவுமே என்ன ஹர்ட் பண்ணவே இல்லையே. சொல்லுங்க. ஹர்ட் பண்ணா சரி ஓகே, இந்த மாதிரி பண்றீங்க செய்றீங்கன்னு சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, நான் டைம் கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்ப நீங்களாவே வந்து இப்ப சொல்றீங்க, இதுதானே, அவ்வளவுதானே. நீ புரிஞ்சுக்கிட்ட விதம் கூட நான் உன்னைய புரிஞ்சுக்கிட்டது இல்லைல்ல. ஆ அப்படிலாம் இல்ல சரிங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே நல்ல பக்குவமான ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கோங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்குது தயம்? சரிடி, ஐ லவ் யூ. ஆ கேக்கல சத்தமா. ஐ லவ் யூ வயன். எனக்கு கேக்கலப்பா காது. ஐ லவ் யூ பொண்டாட்டி. இப்ப கேட்டுச்சு. லவ் யூ லவ் யூ. ஆ நான் மட்டும் ப்ராப்பரா சொன்னேன், என்ன சும்மா என்ன தானே லவ் யூ லவ் யூன்னு சொல்றேன். பின்ன இத்தனை நாள் நீங்க அதே விட்டீங்கல்ல, அதுக்காண்டி அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏதாச்சும் என்னை சமாதானப்படுத்தணும், ஏதாச்சும் கிஃப்ட் கொடுங்க, நான் சமாதானம் ஆகுறேன். என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு சொல்லு, நான் வாங்கி தரேன். இல்லைன்னா இன்னைக்கு உன்னை மாலுக்கு கூட்டிட்டு போனா வாங்கிக்கிறேன் நீனு பார்த்து. அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வெளியில வாங்க முடியாது. அப்புறம் எங்க வாங்குறது? அது வந்து என்னடி ஒரு மாதிரி நெளியிற? தாயம் சும்மா இருங்க தாயம், வெக்கமா இருக்குது. இப்ப எதுக்கடி சம்மந்தமே எல்லாம் வெக்கமா போடுற? அது என்ன சொல்லு. அது எனக்கு பாப்பா ஒண்ணு வேணும். பாப்பாவா? ஆமா, எனக்கு அதுதான் வேணும். அடிப்பாவி, அப்போ லவ் பண்ணல என்ன இதுக்குதானா? பாத்தீங்களா என்ன இப்படி சொல்றீங்க? சே, இந்த பசங்களே இப்படிதான். கேட்ட கூட நமக்கு வாங்கி கூட தர மாட்டேங்க. சரியான கஞ்ச பேசினாருங்க. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அவரு உங்க கையதான் புடிச்சிட்டு நில்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு உங்க கிட்ட வந்துட்டு என்ன இன்னும் கொஞ்சம் பேசினாரியா? ஆமா, கேட்ட ஃபர்ஸ்ட் கிஃப்டே உங்களால வாங்கி தர முடியல, இதுல வேற பேசுறதுக்கு வந்துட்டாங்க யாரும். இப்ப எதுக்கடி மூஞ்ச வெட்டுற? இப்ப என்ன உனக்கு அதானே வேணும்? ஆமா, எனக்கு அதுதான் வேணும். இப்ப என்ன உங்களால கொடுக்க முடியாது அப்படித்தானே? நான் ஒரு இன்னைக்கு நாளைக்குன்னு கேட்கல, எப்பனாலும் எனக்கு ஓகே தான். எப்பனாலும் ஓகேவா? எனக்கு ஓகே தான். அப்படியா? ஒன்னா ரெண்டா? இல்ல மொத்தம் 5. அடிப்பாவி. சரி, அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இப்போ என்ன பண்ணும்? இப்பெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடியே போயிடுறீங்க. இப்போ தாங்க கீழே வராரு, நீங்க கிளம்பிட்டு இருக்கீங்க. ஓய், எங்கடி போற? அது உங்களுக்கு தெரியாதா? நான் புட்டிக் வச்சிருக்கேன். அப்படியா? நீ ஃபேஷன் டிசைனரா? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாது. அதான் நான் எப்படி தெரியும்? பழசலுக்கு அதை கொண்டுருவேன். நான் இப்ப எதுவுமே இருக்குதுப்பா, நான் சும்மா சொல்லதான் செஞ்சேன். நீங்களாவே அடமொழி போட்டு அது நான் ஒன்றும் பொறுப்பில்ல. அப்படியா? புட்டிக்லாம் வச்சிருக்கேன் நீனு? ஆமா, உன்னோட புட்டிக் நேம் என்ன? பிரின்சஸ் புட்டிக். ஓ, ஓகே ஓகே. இந்த பேர் நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? எத்தனை ட்ரிப் என்னோட புட்டிக்ல உள்ள டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விட்டுருப்பேன். அக்செப்ட் பண்ணிட்டீங்களா தான்? ஓ, இப்பதான் எனக்கு விளங்குது. ஓ, அந்த புட்டிக் உன்னோடதா? எனக்கு தெரியாதுல்லடி. சீரியஸா எனக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்கல, அதனாலதான். அது போக சில பல கன்ஃபியூஷன், அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. தெரியும், இதனாலதான் இப்படி இருந்திருப்பீங்க. பரவாயில்ல, நான் மாமா கிட்ட பாத்துக்கிறேன். மாமாவா? அது யாரு? சுகா மாமா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஒன்றும் இது பண்ண வேணாம், கிளம்புங்க. நான் புட்டிக்கு போறேன். ஓ, சரி, இன்னைக்கு சீக்கிரம் வா, ஓகேவா? நம்ம வெளில எங்கேயாச்சும் டின்னர் போவோம். சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கிளம்புறீங்க. ஓய், உன்னை வந்து ட்ராப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எனக்கு வந்து கார் ஒன்று வரும், நான் அதில் ஏறி போய்க்கிறேன். நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேணாம். சாப்பாடெல்லாம் பொங்கி வச்சுட்டேன், சாப்பிட்டுக்கோங்க நல்லா. சரி தயான், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கிளம்புறீங்க. அப்படியே 9 months ஸ்கிப் ஆகுது. இந்த 9 monthsக்கு இடையில நீங்கள் உங்கள் வாழ்க்கையுமே தொடங்கியிருப்பீங்க. ஸ்ருதியோட நடப்பு எல்லாத்தையுமே அவர் ஓரமாக கட்டி வச்சுட்டு நீங்கள் தான் அவரோட வாழ்க்கை, நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் கூட வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு தயான். அது போக நீங்களுமே அவரை நல்லா பார்த்துக்கிறீங்க. 2 பேருமே ப்ராமிஸ் பண்ண மாதிரி, அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே எதுவும் இது பண்ணிக்கலாம், ஆனால் தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு, இனிமேல் நான் அப்படி இது பண்ணால் பார்த்துக்கிறேன், இந்த லைஃப்பை எனக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்படி நம்ம நான் வேஸ்ட் பண்ண நினைக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாம் அந்த வார்த்தை எல்லாமே அவரும் காப்பாற்றுறாரு. நீங்களுமே அவர் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. அவர் எல்லாமே பண்ணாத போதே நீங்கள் அவ்வளோ ரசிச்சிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அதை விட ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. சின்னதாக ஃபைட்ஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டி லவ் சீன்ஸ், லவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இணைஞ்சதாக தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலி வீடியோ கால் வந்து இணைஞ்சிருக்கீங்க. அதாவது நீங்கள், உங்கள் அத்தை, சுகா, நதி, அப்புறம் வந்து உங்களோட அண்ணன் வந்து நான் யாரும் சொல்லலை, ஸோ ஆரம் தான் அது, உங்களோட அண்ணன் ஆரம், அப்புறம் அவங்க ஒய்ஃப் ஷெரின், அப்புறம் வந்து சாங்பல்,
தென் அவங்க அக்கா ஜான்வி, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து வீடியோ காலில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த பக்கத்துல இருந்து தான் அம்மா தான் தாங்க பார்த்து கேட்காங்க, இப்போ தம்பி நல்லா பார்த்துக்கப்பாங்க, அவள் ஏதாச்சும் அவங்கள படாப்படுத்தி எடுத்துகிட்டு இப்போ அவளுக்கு கிரேவிங்ஸ்லாம் நிறையா வரும், பீரியட்ஸ் டைமே அவள் அவ்வளோ கேர் பண்ணுவாள், நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ அதெல்லாம் இல்லை அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டியை நான் பார்த்துட்டேன். என்ன பாப்பா ஓகே தானே எனக்கு? அதெல்லாம் என் டைம் நல்லா தான் பார்த்துப்பேன், நீங்கள் என்னமோ சொல்லாதான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ சுகா தான் வந்துட்டு, டேய் தவங்க என்னடா பண்ணி வச்சிருக்க, அவள் டிசைன்ஸ் நிறைய அனுப்பி விட்ருக்கா, அதை போய் நிறைய ரிஜெக்ஷன் பண்ணி வச்சிருக்கா. அந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா, இதை விட மொக்க டிசைன்ஸ்லாம் எத்தனையோ பேர் கொண்டு வந்திருக்காங்க, அதை அவசரத்துக்கு அப்ரூவ் பண்ண நீ. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஃப்ரீயாக தானே இருக்குது எல்லாமே, இப்போ அப்ரூவ் பண்ணால் என்ன, அவளோட டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பக்காவா. அவளை வந்து இன்னும் பெரிய பெரிய கம்பெனிலாம் தேடி வந்துட்டுருக்காங்க. அதை அந்த ஆஃபர்லாம் விலைக்கு வச்சுட்டு அந்த ஆஃபர் பார்த்துட்டு தான் இருக்கா, இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம கம்பெனிக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கா. நீ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்க. ஐயோ ஹயா அண்ணா தயவு செஞ்சு இப்படிலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்காதண்ணா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்படிலாம் ஓவராக துளி குதிப்பா, நானும் அவளை துளி குதிக்கிறேன் நானும் துளி குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி ராஸ்கல் ஏற மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சப்புன்னு அரைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ காலிலே. பாருங்க உங்கள் பொண்ணு எப்படி நான் அரைகிறான்ட்டு, பாருமா அவன் மருமக எப்படி அரைகிறான்னு, நல்லா 2 போடுமா என் பேரை சொல்லி, நல்லா இன்னும் 2 போடு அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அடிக்காதடி என் மருமகனை, எதுக்கடி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கூத்தா போய்கிட்டு இருக்குது. சரி நான் பார்க்குறேன், அவளோட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டிசைன்ஸ் எல்லாம் அவளோட புட்டிக்கு நான் போய் டேரெக்டாக போய் பார்த்துக்கிறேன்னா சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த டைம் போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, செம்மையாக இருக்குது அந்த வீடியோ கால். வீக்கெண்டில் தான் பேசுவீங்க, ஸோ முடிஞ்சால் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவீங்க, இல்லைன்னா இப்படி வீடியோ கால் பேசிகிட்டு இருப்பீங்க. வீடியோ கால் நீங்கள் அப்படியே பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இப்போ தயாங் தான் வந்துட்டு, அது நான் கொஞ்சம் வெளில போகிறேன், ஜிம்மின் ஜாங் கூப்பிட்ருக்காங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் சேர்ந்து எங்கே போகிறீங்க சார்? எங்கேயும் சீச்சி அந்த மாதிரி பசங்களாம் நாங்கள் கிடையாது, தெரியும்ல? தெரியும் சார், ஒரு ட்ரிப் தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்களே, அதுக்கு முன்னாடி எத்தனை குடிச்சிங்களோ தெரில. சத்தியமாக நான் 2 டைம் தாண்டி குடிச்சிருக்கேன், அதுக்கு முன்னால் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஓ சரி 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 சரி, எப்படி நீங்களா விருப்பப்பட்டு குடிச்சிங்களா இல்லை அவனும் ஊற்றி விட்டானா? அப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசாத, நான் தான் விருப்பப்பட்டு தான் குடித்தேன். சரி நல்லா இருந்தால் சரி தான், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுடி, கெட் டுகெதர் அவ்வளோதான். சரி சரி கெட் டுகெதரில் எதுவும் கலந்து மிக்சிங் பண்ணி அடிச்சுட்டு வந்தீங்களோ உங்களை பொழந்துட்டேன் சொல்லிட்டேன். சரிடி அடிக்க மாட்டேன்டி, ஏன்டி அதுக்கு இப்படிலாம் பயன்படுத்துகிற, சரி போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவரை அனுப்பி விட்றீங்க. ஜங்குக்கும் ஜிமின்மே வந்து தாங்க முன்னாடியே வந்துடுறாங்க. அவர் உங்களை பொண்ணு பார்த்துட்டு எந்த இடத்துக்கு அவர் குடிக்க போயிருப்பாரோ அதே இடத்துலலாம் இப்போ உட்காந்துட்டும் இருக்கானுங்க. தாங்கோட என்ட்ரி ஆகுது. இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே வாங்கி வச்சிருக்கானுங்க. சரி அவன் ஏதோ புலம்புறது தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கானுங்க ஜிமினும் ஜங்குக்கும். அவனுங்க குடிக்க மாட்டானுங்க, இவன் தான் அன்னைக்கு வந்து குடிச்சால, அதனால வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அங்கே. ஜங்குக்கா ஜிமினா எப்படிடா இருக்கீங்க, அது நாங்கள் கேட்கணும். லாஸ்ட் ஒரு 8 மந்த்தாக கூட கான்டாக்டே இல்லை, நாங்களா திடீர்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணோம், என்ன சார் என்னாச்சு, லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி வழியாக கேட்டுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நல்லா தான் போகுது. அடே அப்பா மாப்பிள்ள பாரு மாப்பிள்ள, அதிசயம் வாயிலேருந்து வர்றது. எப்படியோ நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னடா நல்லா இருந்தா சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சுடா, ஏன் இப்போ வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுது, என்ன எதுவும் பிரச்சனையா? சாச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி இல்லைன்னா அப்புறம் என்ன, இந்தா நீ உனக்கு பிடிச்சது எது, எனக்கு பிடிச்சதா, அது அன்னைக்கு அடிச்சல அதனால இதை வாங்கி வச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு அது கொடுக்கணும்னா இருந்தால் கொடுங்க, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன விஷயம்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஒரு மாதிரி ஆடே திருசா மாறி போயிருக்கியே தயாங்க, ஒரு மாதிரி பூசுனாப்பில் இருக்க, முன்னாடி ஒல்லி குச்சியாக இருப்பியே, அதான் கேட்குறேன். இப்போ நல்லா கவனிக்கிறாளோ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அப்படிலாம் இல்லையே, ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தேன், சும்மா உங்கள் கணக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது, அப்படிலாம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்கேன், அதை நாங்கள் சொல்லணும்ப்பா நீ எப்படி இருந்த அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி ஏதோ ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேன், என்னன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல, அதுவாடா, என்னடா வெக்கலாம் படுற, சி போடா ஜிமினா, என்னடா ஜங்குக்கு இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, மூட்டு சொல்ல என்னன்னு, அது வந்து இப்போ சொல்றியா எப்படி, பாட்டில் எடுத்து மண்டியில் அடிச்சு போடுன்னு சொல்லிட்டேன். இருடா ஜங்குக்கா சொல்கிறேன், வெக்கமாக இருக்குல்ல, ஐயோ இவன் வெக்கத்தை தாங்க முடியலப்பா, சொல்றா. ஒயன் என்ன, ஒயனுக்கு என்ன, என் தங்கச்சிக்கு என்னடா, என் தங்கச்சி எதுவும் அடிச்சு இது போட்டியா, அதான் ஹாப்பியாக இருக்கியா வந்து அவளை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அதான் இல்லடா, ஏன்டா அவங்க புத்தி இப்படி போகுது, இப்போ 6 மந்த் கன்சீவ் இருக்காடா, அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அங்குக்கும் ஜிமினி இப்போ மூஞ்ச பார்த்துட்டு இப்போ எங்கள் 2 பேத்துக்கு மைண்டுக்குள்ளே எப்படி தெரியுமாடா ஓடுது, எங்களுக்கு இப்படிதான் எங்களுக்கு இருக்குது. சரி எனிவேஸ் நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க.
ம் எப்படிடா இவ்வளோ சீக்கிரம்? ஏய் சீ போடா, கேட்கக்கூடாத கேள்விலாம் கேட்காதடா ஜிமினா. அடே அப்பா, இவன் வெக்கம் தாங்க முடியலடா ஜங்குக்கா. அடே அப்பா முள்ளடா சாமி. அதானே மச்சான், என்னம்மா வெக்கப்படுறான் பாரு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு. ஏய் வெக்கப்படாத, வைக்காதீங்கடா என்னைய, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டே சொல்கிறாரு. அச்சே தாங்க முடியல உங்களுக்கு. சரி எனிவேஸ், நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் தான் எங்களுக்கு. நீ எப்படிடா மாறுவே செய்வேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. நானும் ஜங்குக்கிட்ட சொல்லுவேன், ஜங்குக்குமே அடிக்கடி சொல்லுவான். ஆனால் இப்போ நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கனா, இட்ஸ் சச் அ பிக் திங். ஸோ நீ அவளையும் நல்லா பார்த்துக்கோ. நாங்கள் ஒரு நாள் பார்க்கறதுக்கு வரோம் சரியா? ம் சரிடா, கண்டிப்பாக வாங்க பார்க்குறதுக்கு. 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. ஓய் வந்தாட்டே, என்னடே பண்ணுற? நம்ம குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? போயிட்டு வந்தாச்சா சார்? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வாயை ஊதுங்க. ஏய் குடிக்கலடி, ஏன்டி நீ வேற. டேய் வாயை ஊதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்டி சொன்னோன்னே அவர் ஊதுறாரு. சரி சரி, ஸ்மெல் வரல, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் மேடம் என்ன என்ன சரி, நீங்கள் ஆத்தர் தானே? நம்ம பையனுக்கு என்ன பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லலாம்ல? ஏய் ஆல்ரெடி 10-15 கதை சொல்லிட்டேன்டி, இதுக்கும் மேலேயா? ஆமாம், நீங்கள் 100 கதை சொல்லியிருக்கலாம் நம்மளோட குழந்த பிறக்கிறதுக்குள்ளே. ஓகேவா? இதுதான் சேலஞ்ச் உங்களுக்கு. அடிப்பாவே. அப்புறம் கவிதை எழுதி கொடுக்கணும். உனக்கா இல்லை நம்ம குழந்தைக்கா? 2 பேர்த்துக்கும் தான். சரி சரி, எழுதி கொடுக்கலாம். அப்புறம் என்ன சார் எதுவும் சீரியஸாக பேச வரீங்களோ? குடிக்கல நீனு. இந்த மாதிரி சீரியஸாக பேசினாலே ஒன்று போதையில் இருப்பேன், இல்லைனா ஏதாவது மனசில் வச்சுட்டு பேசுவேன். சொல்லு என்ன? ரொம்ப தேங்க்ஸ் டே, என் லைஃப்பை எவ்வளோ அழகாக மாற்றினதுக்கு. அப்புறம் அவள் எனக்கு காதலை கொடுத்தா, நீ எனக்கு மறுவாழ்வும் கொடுத்து காதலையும் கொடுத்து இப்போ என் ஜீவனை உன்னோட வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறடி. வாழ்க்கைனா இதுன்னு எனக்கு அடையாளப்படுத்திட்டல நீ. என்னால் என்ன சொல்கிறது, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, அவ்வளோதான். நீ என்னுடைய தழும்பு மாதிரி ஆகிட்ட. நான் செத்தா கூட மறையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தழும்பு, அந்த மாதிரி ஆகிட்டேன். என்னடி கதையாக சொல்லிகிட்ருக்கேன் போட்டேனா? ஆமாம். என்னத்தான் மிரட்டிகிட்ருக்கீங்களா? ஐயோ அழகே, உன்னை போய் மிரட்ட முடியுமாடி யாராச்சும்? லவ் யூ பண்ணாட்டி. லவ் யூ மாமா, லவ் யூ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படியே உங்கள் லைஃப் ஹாப்பியாக தயங்கோட போகுது. ஸோ இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தீபிகா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஸோ தீபிகாக்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.